திரு புகழேந்தி, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கான இந்த துணைத் தலைவர் இருக்கை என்பதில் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அதிமுக கோரிக்கை வச்சிருக்கு. முதலமைச்சர் அதை பரிசீலிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. உங்க பார்வை என்ன அதுல? குட் ஈவினிங் டு நியூஸ் 18. அது மரபுல இல்ல. அந்த பதவி அது மாதிரி பதவி உங்க கட்சியில எத்தனை வேணாலும் பண்ணிக்கோங்க. பொருளாதார போட்டுக்கோங்க, எதிர்கட்சி துணைத் தலைவர் போட்டுக்கோங்க. இங்க சட்டசபையில அதை கொண்டு வர முடியாது. அது சட்டத்துல இல்லைன்னு சொல்லி ஒரு தடவை அல்ல, இரட்டை இலை சின்னத்தில் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லி அதை கொண்டு வர முடியாதுன்னு சொன்னவர் சபாநாயகர் தானே. இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அதை கோரிக்கையா வைக்கிறார் சபாநாயகருக்கு. வேண்டுகோளா பரிசீலிக்கலாம் சொல்றாரு. எப்படி பரிசீலிக்கலாம்? சொன்னீங்க 4 முறை சபாநாயகர் முடியாது. அறிவாய்ந்தவர்னா புரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் பேசியிருக்காரு சபாநாயகர். பேசியிருக்காரா இல்லையா? அப்ப எப்படி புதுசா இதை கொண்டு வந்து திரிக்க முடியும்? ஒண்ணு பண்ண முடியும் சபாநாயகரால, நாற்காலியை போட்டு கொடுக்க முடியும். ஃப்ரண்ட்ல வேணா மாத்திக்கலாம், பேக்ல வேணா மாத்திக்கலாம், சைட்ல வேணா மாத்திக்கலாம். இதைதான் சபாநாயகர் செய்ய முடியும். ஆனா சபாநாயகர் எப்படி புதுசா ஒரு பதவியை உருவாக்கி கொடுக்க முடியும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் இன்னும் ஒண்ணு தீர்ப்பு எழுதலையே. இல்ல அவர் இன்னும் ஒண்ணு தீர்ப்பு எழுதல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இதுக்கு முன்னாடி அவைத்தலைவர் சொன்ன போதெல்லாம் அது மரபு அப்படின்னு ஏற்றுக்கொண்டீங்களா? இப்ப அதே அவைத்தலைவர் சொன்னாருன்னா அதையும் தான் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நாங்க ஒண்ணுமே மரபை பத்தி, மரபுல சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் சார் சொல்றோம். அதை சொன்னவர் சபாநாயகர் தானே சொல்றோம். அது எப்படி தலைக்கீழா மாறும்? இது துணை எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு இல்ல கார்த்திகேயன் செல்வன் சார். இல்ல அதுலதான் அமுதரசன் என்ன சொல்றாருன்னா, வழக்கெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் அப்படிலாம் கிளியர் கட்டா வந்துருச்சு. அப்ப இந்த நிலைப்பாட்டில் அது எது சரியோ, எது மரபோ, எது சரியான அணுகுமுறையோ அதை பண்றாங்க. அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் அதை சொல்றாருன்றாரு. சரி, நம்ம பேசலாம். திரு புகழேந்தி, நீங்க உங்க இணைப்பு சரி செய்யப்பட்ட பிறகு பேசலாம். திரு ராம்கி குறுக்கிட விரும்புனீங்க, நம்ம அதிலே தொடர்ச்சியா பேசலாம். ராம்கி. எஸ், நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை திரும்ப அவர் சொன்னாரு. என்னன்னா, இது ஆளுநருக்கும் சபாநாயகருக்குமான பிரச்சனை. இந்த விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 இடங்கள்ல பதிவு செய்தார். அதாவது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, இதுல நான் என்ன கருத்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான துணிதான் இருந்தது. இப்ப நீங்க இன்றைக்கு நண்பர் பாபு முருகேல் அதிமுகவோட ஸ்டாண்ட் அவர் கரெக்டா சொல்றாரு. அதாவது சபாநாயகர் மேலான மரபு மீறிய அந்த விமர்சனம் ஆகட்டும், ஆளுநர் மீதான விமர்சனம் இருக்க, இந்த விமர்சனத்தை நேற்று எடப்பாடி அவர்கள் ஒருவேளை அதே விமர்சனத்தை முன்வைத்திருந்தால் இன்றைக்கு இந்த இருக்க விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வராமலே போயிருந்திருக்கும். அந்த வகையில இன்றைக்கு அவர் நேற்று அவர் சொல்ல வந்த விஷயத்துல ப்ரையாரிட்டி, என்னுடைய ப்ரையாரிட்டி நாங்க இருக்கையை கேட்டோம், தனி இருக்கைக்கு அதுக்கு அந்த விஷயத்த ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்குது. அதை பத்தி சபாநாயகர் எந்த முடிவுக்கும் வரல. அப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுகிற சபாநாயகர்கிட்ட நாங்க அதை பத்தி என்ன அதை பேசுறதுன்னாரு. சோ இது ஒரு முக்கியமான டாக்டிக்ஸ். ஆக்சுவலா இதை அதை பேசாமல் இருந்ததன் மூலமாக இன்றைக்கு அந்த விஷயத்தை சாதித்திருக்கிறார். ஏன்னா நீங்க 1.5 ஆண்டுகளாக இது நடக்காத விஷயம். ஆக்சுவலா இதை பத்தி ஆளுங்கட்சி எதை விஷயமான பேச்சு பேசினது இல்ல. இப்போ 2020 இருந்து ஒரு பெண்டிங் இருக்கிற விஷயம் இன்றைக்கு ரிசால்வ் ஆகிருக்குன்னு சொன்னா அதுக்கு எடப்பாடி அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு அந்த முடிவுக்கு நாங்க வர முடியாது. அவைத்தலைவர் முடிவெடுக்கணும். இப்போதைக்கு பரிந்துரைத்திருக்கிறார், முதலமைச்சருடைய பரிந்துரை வந்திருக்கு. அதை தாண்டி இன்னும் இறுதி முடிவு என்னங்கிறது அவைத்தலைவர் தான் எடுக்க முடியும். சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தலைவர். முதல்வர் தலையிட்டு இருக்கிறார் என்பதே மிகப்பெரிய திருப்பு முனை இந்த விஷயத்துல. ஏன்னா கடந்த காலங்கள்ல முதல்வர் தலையிட்டு சில ஆலோசனைகளை எந்த சபாநாயகரும் மறுத்ததில்லை. அப்படிங்கும் போது முதல்வருடைய தலையீடே ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கு நான் பாக்குறேன். ஓகே ரைட். திரு அமுதரசன், இதை தாண்டி களம் அப்படின்னு நீங்க ஏற்கனவே தொடங்கணும். இப்போ இது எல்லாமே வெறும் சட்டப்பேரவைக்குள்ளாக மட்டுமே இதை பார்க்கல. களம் அப்படின்னா நீங்க களத்துல பிரதான எதிரி அப்படின்னு யாரை முன்வைக்கிறீங்கன்னா அதிமுக மட்டும்தான். பிஜேபியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்களா, அல்லது பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறத ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? பிஜேபி இங்க கூட்டணி இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கூட்டணிக்காக அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கிறது இபிஎஸ் அவர்கள் திரும்பி வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரும் அதற்கான சமிஞ்சைகளோட தான் இருக்கிறாரு. ஒன்னும் எந்த இடத்துலையும் கடுமையாக பேச, ஒவ்வொரு முறையும் மறுத்து நாங்க கூட்டணி இல்லைன்னு அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் விமர்சிக்கலையே. கடுமையா இல்ல, உள்ளபடியே நீங்க சிஏஜில இருந்து எடுத்துக்கோங்க. எல்லாம் இதற்கு முன்பாக அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகள் தொடர்ந்து அதெல்லாம் நாங்கள் செய்தது அவர்களோட கூட்டணிக்காக இருந்தோம், அதெல்லாம் நாங்கள் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னாதான் அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம்.
ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு விவசாயிகளினுடைய போராட்டம் டெல்லியில எந்த அளவிற்கு உலுக்கிட்டு இருக்குது, சரி. ஒரு ஏதோ வெளிநாட்டு தீவிரவாதிகளை முடக்கிற அளவுக்கு மிக கொடூரமான முறையில் சர்வாதிகார தன்மையோட கொடுங்கோல் தன்மையோட அந்த அவர்களுக்கான தடுப்புகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அது குறித்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுகவுல இருந்து ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா, இல்ல நேரடியாக பாஜக செய்யக்கூடிய அந்த அட்ராசிட்டிஸ் நாடு முழுக்க அதை எதிர்த்து ஏதாவது ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவே கிடையாது. தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் பாஜக தரப்புல இருந்து அவங்க கூட்டணிக்குள்ள வருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறோம். அப்பெல்லாம் இவர் என்ன சொல்லுவாரு, நாங்க அவங்களோட சேரல அப்படிங்கறத மட்டும்தான் சொல்றாரே தவிர மற்றபடி எந்த இதுல திமுக ஒரு வியூகத்தை இதுல மேற்கொண்டுட்டே இருக்குதா? அதிமுக நாங்க கூட்டணியை விட்டுட்டு வெளியில வந்துட்டோம்னு தீர்மானம் போட்டு பேட்டி கொடுத்து மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொன்ன பிறகும், ஒவ்வொரு முறையும் சொன்ன பிறகும் மீண்டும் மீண்டும் அவங்களுடைய நிலைப்பாட்டை சந்தேகத்துக்கு உள்ளாக்குவதன் மூலமா அவங்கள பலவீனமாக்குறது அல்லது தேர்தல் கணக்கு அப்படின்றத திமுக அப்படி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஸ்பேஸை அதிமுகவும் எந்த ஒரு கட்சியும் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கும் அப்படிங்கறது நான் நம்பல. இவங்க வலிமையானவர்களாக இருக்கிறாங்க அல்லது அவர்களுடைய நிலைப்பாட்டுல தெளிவானவர்களா தீர்க்கமானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் குறைந்தபட்சம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய இந்த ஜனநாயக விரோத போக்கு, இது குறித்து எந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தொடர்ந்து அதிமுகவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னவாக இருக்குதுன்னா, இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமை அவரு தரம் தாழ்ந்த முறையில பேசுறாரு அப்படின்னா அவரோட மட்டும்தான் அவங்க மோதுறாங்களே தவிர அவங்களுடைய ஓனர் யார், அவங்களை எதிர்த்து இன்ன வரைக்கும் எந்த கருத்தாவது தெரிவிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற அமைச்சர் அதிமுகவுக்காக கூட்டணி கதவுகள் திறந்திருக்கின்றார் சார். இவர் கூட்டணி இல்லை, மூடிய கதவு மூடியதுதான்றாங்க. வேற என்ன இப்ப உங்களுக்கு அதுக்கு மேல என்ன சந்தேகத்தை இந்த ஸ்கிரிப்ட் அவங்க கொடுத்து படிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். இது இந்த சதுரங்க வேட்டையில தனித்தனியா நிக்க வச்சு அதன் மூலமாக இவங்களை அப்பட்டமா அதிமுக எப்ப ஆக்டிவேட் ஆனிச்சு, நாங்க சிறுபான்மையினர்களுடைய காவலன் இவர் அதுக்குதான் பாபு முருகன் ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு, கருப்பு பலூன் வெள்ளை பலூனா மாறிடுச்சுங்க. அப்ப என்ன இவங்களுக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லலாம்ல? அது குறைந்தபட்ச அரசியல் புரிதல் இல்ல அப்படிங்கிறது தான். திமுக எந்த இடத்துலயாவது பாஜகவையோ இல்ல பாஜகவுடைய சித்தாந்தத்தையோ ஏத்துக்கிட்டு இருந்திருக்குதா? எந்த இடத்துல ஏத்துக்கிட்டது கிடையாது. கொள்கை, அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான அப்ரோச்சுக்கும் பொலிட்டிக்கல் ரிலேட்டடான அப்ரோச்சுக்கும் புரிதல் இல்லாதவங்க கிட்ட நம்ம விவாதிச்சு பயன் கிடையாது. ஆகையினால அவங்க எப்பொழுதுமே வெள்ளை கோடி நீட்டிக்கிட்டு படுத்தே இருக்கிறவங்களுக்கு கருப்பு பலூன் பத்தியும் தெரியாது, வெள்ளை பலூன் எதற்காக விடுறாங்க அப்படிங்கறதும் தெரியாது. அதனால இந்த நாடகத்தை பற்றி நாம சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அதிமுகவினுடைய நிலைப்பாடை நம்பி அவர்களுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க சார். முடிவெடுப்பாங்க சார். கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ரெண்டு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கும்போது அவங்க எல்லா வாய்ப்புகளையும் தான் பரிசீலிப்பாங்க. அது வரக்கூடிய காலங்களில் நமக்கு நன்றாகவே தெரியும். இன்றைய தேதி வரைக்கும் களத்துல இந்தியா முழுவதும் எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு தயாரான நிலையில இருந்துட்டு இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டையில கதவை திறந்து வச்சுக்கிட்டு அதிமுக பாஜக எப்படி வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஓட்டிட்டு இருக்கிறாரு. காரணம் ஒரு முரண் இருக்கு. இப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற கட்சி, இந்தியா முழுக்க ஆட்சியில் இருக்கு, அதிகாரத்தில் இருக்கு, அமித்ஷா ஆகச்சிறந்த பெரிய தலைவர். அவரு அதிமுக வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா ஆன் டிமாண்ட்ல அவங்க இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கான களத்தில் இருக்குதான் அர்த்தம். யாருமே இல்லைன்னு அப்படியே ரொம்ப அப்படியே குறைச்சு. இதற்கான பதில தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் அவங்க கொடுத்துதான் இவங்க படிக்கிறாங்க. தனியாக அந்த அளவிற்கு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தைரியம் ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி கிடையாது. பேசணுங்கிற வியூகத்தையும் நீங்க தான் நம்ம சொல்லல. ஆனா களத்துக்கு தேவையான ஒண்ணு இருக்குது இல்ல, அவர்களை நம்பி பின்னாடி சேர வேண்டிய அந்த கூட்டணி கட்சிகள் அந்த நம்பிக்கை இருக்குல்ல. அதனால பண்ணக்கூடியது வாக்கு அரசியலுக்காக ஏமாற்று வேலை தான் அப்படிங்கிறது களத்துல இருக்கிறவங்களுக்கு நன்றாக